மணிக்கு நீங்க அசம்பிள் ஆகிறது தயாராக கரெக்டு தானே? ஏன்னா இல்ல 10 மணி டு 10:30 ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஸ்பார்க் வந்து நமக்கு கிடைக்காம போகிற வாய்ப்பு. நம்மளோட பிள்ளைகளையும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரு நாள் லீவ் எடுக்கிற பக்கத்து வீட்டு கல்யாணம் ஊர்ல திருவிழா, அதனால பிள்ளைகளை லீவ் எடுக்கணும்னு நீங்க எப்பவுமே நினைக்கணும். ஏன்னா தினந்தோறும் அந்த பள்ளிக்கு நம்ம அனுப்பும்போது அப்போ ஒரு நாள் அந்த ஸ்பார்க் அந்த பிள்ளைக்கு வரும். இன்னைக்கு நம்ம அப்துல் கலாம் பெருமையா சொன்னோம், எத்தனையோ நபர்கள் பெருமையா சொன்னோம். அவருடைய பிறப்பு வைக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் தான். அவருடைய வரிகள் தான், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கணும், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய பிறப்பு வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். வெளியே தெரிஞ்சு பெரிய லேண்ட் ஃபேமிலியினுடைய மகன் இல்லை, பேப்பர் வந்து தான் பிழைச்சாரு. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஏவான நிலைக்கு வரணும்னா, அந்த வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடரணும் அப்படின்னா ஏதோ ஒரு தருணத்துல ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். நம்ம கூட சில எண்ணங்கள் வரும் தானே, நல்ல விஷயங்கள். அப்படியே நம்ம சினிமா பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அந்த சினிமாவில் ஹீரோ எப்படி நல்லா இருக்கிறாரோ அதே போல நம்ம மனசு நினைச்சிட்டு வரோம். நல்ல கேரக்டர்னா நாமும் நாளையில இருந்து நல்லா இதே கேரக்டர்ல நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு நினைப்போம். தூங்கி முடிச்சோன்னு மறந்துடுவோம். அது வேற இயல்பு அதுதானே. நம்ம இன்னைக்கு படம் பார்த்தோன்னு நினைப்போம், அது மனசுல வைப்போம். சில விஷயங்கள் சில நேரங்கள் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸா நம்ம வச்சுக்கணும். இப்படிதான் உங்களுக்கு அந்த சில தருணங்கள் இந்த பிசினஸ்ல வந்து ப்ரொமோஷனை, இந்த சில ரிஸ்கை வந்து மாற்றக்கூடிய ஒரு வழிகள். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு நான் சில விஷயம் எனக்கு சில கஷ்டங்கள் வந்துன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவோம். சில நோய்கள் நம்மளுடைய வீட்டுல சில இருக்கக்கூடிய நோய்கள் யாருக்காவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லணும். அப்படி சொல்லும்போது இந்த தரப்பான நோய்கள் இன்னொரு நோய்க்கு மருத்துவம் பார்த்த ஃப்ரெண்ட் எனக்கு கூட இருக்காங்க. எனக்கு ஏன்னா நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்பேன். அந்த டாக்டர்ஸ் பார்த்து எனக்கு அந்த மருத்துவம் எனக்கு சரியா இப்போ சரிப்பட்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே நோய்க்கு இதே சார்புடைய நோய்க்கு மருத்துவம் பார்த்த ஒரு நண்பன் என்னுடைய கூட இருக்கும். நான் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது எதுக்கு இந்த டாக்டர் வந்து பொருத்தமானவர் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு. அதனால நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வெளியே சொல்லும்போது அந்த ரிஸ்க்குக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த விஷயத்தை வச்சுக்கணும். அதை கூட இன்னொரு விஷயம், அவர் ராஜேஷ் சார் பேசும்போது உங்களுக்கு சொன்னார், காலையில் மொபைல் போனை பற்றி சொன்னார். அப்ப எப்பவுமே நம்மளுடைய ஒரு நிலையில இருந்து அடுத்த கடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆரம்பம் ஒரு படியில நின்னோம்னா அந்த படியில இருந்து அடுத்த படிக்கு நம்ம போகணும். அதுதான் வளர்ச்சி. உங்க பிசினஸ் அப்படி என்னைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்க சாதாரண குறு தொழிலா நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குறு தொழிலுக்கு அப்புறம் மைக்ரோக்கு அப்புறம் ஸ்மால் ஒன்று சிறு தொழிலா மாற்றணும். சிறு தொழிலா மாற்றணும் அப்படின்னா சின்ன வேரியேஷன் தான். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அந்த சிறு அப்புறம் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முதலீடு ஸ்டார்ட் பண்ணி அது வந்து குரு மைக்ரோ ஆயிடும். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அடிஷனல் ஆச்சுன்னா 5 மடங்கு டர்ன் ஓவர் வரைக்கும் அது குரு. அப்புறம் வந்து ஸ்மால் சொன்ன பார்த்தீங்களா, மைக்ரோ ஸ்மால் சிறு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு தொழில் அப்படின்னா எவ்வளவு வரும்னா 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் மிஷினரிஸ் எல்லாம் 5 கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது வந்து குறு தொழில், சிறு தொழில் ஆயிடும், ஸ்மாலர் இண்டஸ்ட்ரி ஆயிடும். அதுக்கப்புறம் இதனுடைய டர்ன் ஓவர் வந்து 5 மடங்கு. நீங்க 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 25 கோடி வரைக்கும் நீங்க அதுல டர்ன் ஓவர் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்று இருக்க மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் கார்பரேட். இப்படி அதனுடைய நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தே அதனுடைய ஸ்டைல் மாறும். இப்போ நீங்க தொடங்குறது சாதாரண குறு தொழிலா தொடங்கினா கூட அந்த குறு தொழில் வந்து நாளைக்கு என்ன தொழிலாகணும், சிறு தொழிலாகணும். ஆனா நார்மலா ஒரு பெட்டி கடை வைக்கிறவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா தினந்தோறும் அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரம் கிடைச்சா மட்டுமே போதும். ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா எனக்கு கிடைச்சா நிம்மதி அப்படிங்கிற ஒரு சாயத்தை அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அடுத்த ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இது ஒரு தரப்பு பிசினஸ். ஆனா நம்ம பிசினஸ் அப்படி இல்லை. ஆனா நான் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன், இதில் இசைப்படமானது அது வல்லது ஊதியம் இல்லை உயர்க்கு அப்படின்னு சொன்னேன். இந்த பெட்டிக்கடைக்காரருக்கு இந்த எண்ணம் இல்லை. ஆனா உங்களுக்கு இது இருக்கணும். ஏன்னா நாம வளரணும், நம்மளை சார்ந்துள்ளவங்க வளரணும், நாம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம ஊதியம் கொடுக்கணும். அப்ப நீங்க மட்டும் வாழல, உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாருமே நீங்க வாழ வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமா நாம என்ன பண்ணி ஆகணும், நிறைய கடமைகள். இந்த பெட்டி கடைக்காரருக்கு கடமைகள் இல்லை. அதனால சிறு குறு மீடியம் பிசினஸ் மேனுக்கு இல்லை கார்பரேட்டர்ஸ் கூட இருக்கு. அந்த பிசினஸ் மேனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை வந்து நம்ம கரெக்டா நம்ம செய்தோம்னா மட்டும்தான், அந்த கடமையை நம்ம சரிவர செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து உயர முடியும். கடமையை சரிவர செய்வதவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் தோற்றது. எந்த நம்மளோட வீட்டுல அம்மா நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும். நம்முடைய கணவனுக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும். ஒரு குடும்பத்துக்கு என்ன கடமைகள் இருக்கோ இந்த கடமைகள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அந்த கடமையை செய்பவர்கள் வாழ்க்கையில எப்போதுமே தோற்றதில்லை. அதை நம்ம மனசுல வச்சிருக்கணும். நிறைய பேர் பிசினஸ் தொடங்குவாங்க, தொடங்கிட்டு
அந்த பிசினஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா பிசினஸ் அது பாட்டுக்கு நடக்கும். அப்படி நடக்கும்போது ஒரு அடிக்கு மேடம் ஒரு அடிக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது அந்த பிசினஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிசினஸ் நிம்மதியாகவே இருக்கும். ஏன்னா அது பாட்டு நம்மளுடைய பொறுப்புணர்வும் நம்மளுடைய கடமையும் அந்த பிசினஸ் மேல இல்லை அப்படின்னா அந்த பிசினஸ் நமக்கு வாய்ப்பாகவே இருக்காது. அதனால ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். அந்த பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன ஒரு ஐஸ் பிரேக்கிங் கேம். நான் எல்லாரும் ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. சாதாரணமா பள்ளியில் கூட கிளாஸ் நடக்கும்போது 40 நிமிஷம் தான் ஒரு கிளாஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க 5 சப்ஜெக்ட் இருக்கும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, 5 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 40 நிமிஷம் தானே இன்னொரு ஆள் புதுசாக வந்துருவாங்க. நான் காலையில இருந்து நான் தான் நிற்கிறேன், சாயங்காலம் வரைக்கும் நான் தான் நிற்பேன். தலைகளுக்குன்னு சொல்லலாம், தலைவலின்னு சொல்லலாம், அதை கட்டாயம் 10/7 அன்னையிலிருந்து நமக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாங்க நிறுவனம் சேர்ந்து நமக்கு 3 நாள் பயிற்சி வகுப்பு போட்டிருக்காங்க. முதல் நாள் சார் அந்த நம்ம தொழில் எப்படி பண்ணணுன்றதுக்காக சொல்லி தந்தாங்க. அவரும் கொஞ்சம் நல்லா கிளாஸ் எடுத்து தொழில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான முயற்சியை சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு அஜித் சார் எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்சு, யாரும் தூங்காத அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக சார் எடுத்தாங்க. சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நேற்றை விட இந்த வகுப்பு எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. அதாவது பேங்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சில விஷயங்கள் நமக்கே தெரியாததை சொல்லி தந்தாங்க. அதனால இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அதாவது வீட்டில் ஏதோ ஒரு சோகமாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம். அந்த வகுப்புக்கு வந்து ரொம்ப ஹாப்பி சார். அதுபோல் இதுலேயும் நிறைய பயனுள்ள தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வர்றவங்க என்ன சொல்கிறாங்க தெரியல. இந்த 2 வகுப்பு எங்களுக்கு தொழில் சம்மந்தமாக நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு. தேங்க்யூ.